கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென். நம்ம நிறைய நேரம் ஜெபம் பண்றோம்னு சொல்லி அநேக காரியங்களை கொடுத்து புலம்பிக் கொண்டிருக்கோம். கர்த்தர்ட்ட இவ்வளவு வேதனை இருக்கு, இவ்வளவு பாடுகின்றது சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கோம். தவிர தேவனுக்கு கரெக்டா ஜெபம் பண்றது நம்ம தேவையை கர்த்தருக்கு தெரியப்படுத்துறது இல்ல. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்த போதிலும் கருத்தாய் ஜெபித்தாரா. அவரை போல நம்மளும் கருத்தா ஜெபம் பண்ணுங்க. பிலிப்பியர் 4:6 என்ன சொல்லுன்னா, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல், முதல்ல கவலைப்படுறதை விடணும். நீ கவலைப்படுறதுனால சரீரத்தை ஒரு முறத்தை கூட்ட முடியாது, குறைக்க முடியாது அவசியம் இல்லையா? அதனால எதுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்து என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூட ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒரு லிஸ்ட், என்னென்ன எவ்வளவு கடன் இருக்கு, எவ்வளவு வேதனைகள் இருக்கு, எவ்வளவு பாடுகள், எவ்வளவு உபத்திரவங்கள், எவ்வளவு பலவீனங்கள் சொல்லி லிஸ்ட் எழுதி எல்லாம் அது மேல கையை வச்சு, கர்த்தாவே இவ்வளவு எனக்கு தேவைகள் இருக்கு, இவ்வளவு விண்ணப்பங்கள் இருக்குன்னு சொல்லி கர்த்தருக்கு முதல்ல ஸ்தோத்திரத்தோட ஜெபத்தாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தணும். ஒவ்வொரு காரியத்துக்கும் ஸ்தோத்திரம் ஆசீர்வதித்தாங்க, இருந்து விடுதலை தாங்கன்னு சொல்லி ஜெபத்தோட கூட ஸ்தோத்திரத்தோட ஜெபத்தாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தணும். அப்படி தெரியப்படுத்தும் போது கர்த்தர் நிச்சயமா இறங்கி கிரியை செய்வாரு. ஒவ்வொரு நாளும் இதை செஞ்சு முடிச்சுட்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். இவ்வளவு தேவைகளும் உங்கள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன், விண்ணப்பங்களை உங்களுக்கு தெரியப்படுத்திட்டேன், நீங்க இது விடுதலை தாங்க, தந்ததுக்காக சோத்திரம் சொல்லி சோத்திரங்கிறது நன்றி, சோத்திரத்தை செலுத்துங்க. அப்ப என்ன ஆகுமா, எல்லா புத்திக்கும் மேலான இவனுக்கு எப்படி இந்த ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு, எப்படி விடுதலை கிடைச்சு, இவ்வளவு பாடுகள் உபத்திரம் வந்தாங்களே, எப்படி விடுதலை வந்தாங்கன்னு சொல்லி யாருக்குமே புரியாது. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், உலகம் கொடுக்க முடியாத தேவ சமாதானத்தால நம்ம இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்தியேசுக்குள்ள காத்து கொள்ளும்படியாக கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்க. எல்லா புத்திக்கும் மேல தேவ சமாதானம், அந்த சமாதானம் உங்களையும் உங்க இருதயங்களையும் உங்க சிந்தைகளையும் கிறிஸ்தியேசுக்குள்ள காத்து கொள்ளும்படியாக கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பாருங்க. புலம்பலை விட்டுருங்க, கண்ணீரை விட்டுருங்க, கவலைப்படத்தை விட்டுருங்க. எல்லாவற்றையும் இந்த வசனத்தின் பிரகாரமாக உங்க விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தால வேணும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அவர் நிச்சயமா எல்லாவற்றையும் விடுதலை இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.